ஓம் சாந்தி 9/9/2022 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எதுவரை வாழ்கிறீர்களோ அதுவரை படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய படிப்பே தூய்மையான உலகத்திற்காகத்தான், தூய்மை ஆகுவதற்காகத்தான். முதல் கேள்வி, தந்தை எந்த குணத்தில் குழந்தைகளை தனக்கு சமமாகுவதற்கான படிப்பினை கொடுக்கிறார்? பதில், தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, நான் எப்படி அகங்காரம் இல்லாமல் இருக்கிறேனோ அப்படி குழந்தைகளாகிய நீங்களும் என்னை போல் அகங்காரமற்றவர்களாக ஆகுங்கள். தந்தை மட்டுமே உங்களுக்கு தூய்மை ஆகுவதற்கான படிப்பினை கொடுக்கிறார். தூய்மை ஆகுவதினால்தான் தந்தைக்கு சமம் ஆகுவீர்கள். இரண்டாவது கேள்வி, எப்போது புத்தி நல்ல புத்தி ஆகிவிடுகிறதோ அப்போது எந்த ஒரு ரகசியம் புத்தியில் தானாகவே பதிந்து விடுகிறது? பதில், நான் ஆத்மா எப்படிப்பட்டவன், என் தந்தை பரமாத்மா எப்படிப்பட்டவர், அவருடைய பாகம் என்ன, ஆத்மா என்ன பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறதோ அது எப்படி அனாதி பார்ட்டாக பதிவாகி இருக்கிறது, இவை அனைத்தையும் நல்ல புத்தி உடையவர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இந்த முரளியில பாபா உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்கு, ஞான சிந்தனை செய்யுங்க, விசார கடலை நல்லா கடையுங்க, அப்போ புத்தியில வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்றார். மற்றபடி காட்சிகள் பார்க்கணுன்ற ஆசையெல்லாம் வைக்காதீங்க. காட்சிகள் கிடைக்கலன்னா அப்புறம் நம்பிக்கை இழந்து ஞானத்தையே விட்டுடுவீங்கன்னு புரிய வைக்கிறார். இந்த உலகத்தில் மனிதர்களை வழக்கறிஞர்களாக உருவாக்குறாங்க. அது ஒன்றும் மேஜிக் இல்லை, சொல்லி கொடுக்குறாங்க அல்லது கல்வி அளிக்கிறாங்க. ஆனால் பாபா மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுறார், அதுவும் புது உலகத்திற்காக. ஆகையால அவர்தான் மந்திரவாதி. அது மட்டும் இல்லை, திவ்ய திருஷ்டியினுடைய சாவி அவரிடம் இருக்கிற காரணத்தினால அவர் யாருக்கு எப்போ வேணுமோ காட்சி காட்டுவார். அதனால கூட அவரை மந்திரவாதின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விஞ்ஞானிகள் ஸ்டார்ஸ்க்கு மூணுக்கெல்லாம் போறாங்க. ஆனால் அதனால யாரோ ஜீவன் முக்தி அடைய முடியாதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும்ன்றார் பாபா. அதன் மூலமா அவங்களுக்கு அற்பகால க்ஷணப்பொழுது சுகம் வேணும்னா கிடைக்குது, ஆனால் ஜீவன் முக்தியெல்லாம் கிடைக்காது. அல்பகால சுகமும் கிடைக்குது, அதே நேரத்தில் துக்கமும் கிடைக்குதுன்றார் பாபா. இன்னைக்கு விமானத்தில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா சுகம்தான், நாளைக்கு அதே விமானம் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா துக்கம்தானே. படகு மூழ்கிடுறது, ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிடுது அப்படின்னா அதெல்லாம் துக்கம்தானே. இது துக்க உலகம். ஆனால் சுகதாமம் அல்லது சுக உலகம் வேறு, அங்கே உங்களுக்கு சுகமே சுகம் இருக்கும். மற்றபடி இந்த உலகத்தில் என்னதான் சுகம் இருந்தாலும் அதெல்லாம் காக்கை எச்சத்திற்கு சமமானது அப்படின்றார். முரளியின் பாடல், பொறுமையாயிரு மனிதா, உன்னுடைய சுகத்தின் நாட்கள் நெருங்கிவிட்டது. ஓம் சாந்தி. எல்லையற்ற தாய் தந்தை கிடைத்தார், பொறுமை கிடைத்தது. யாருக்கு? ஆத்மாக்களுக்கு அல்லது ஜீவாத்மாக்களாகிய குழந்தைகளுக்கு. ஆத்மா ஒரு சிறிய புள்ளியாக இருக்கிறது. ஆத்மா ஒரு சிறிய புள்ளியாக இருக்கிறது என்பது உலகத்தில் உள்ள எந்த மனிதனின் புத்தியிலும் இல்லை. நம்முடைய இந்த சிறிய ஆத்மாவிற்குள் 84 பிறவிகளுக்கான 5000 வருடங்களுக்கான பாகம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அழியாத பாகம் பதிவாகி இருக்கிறது. இதனை இயற்கை என்றுதானே சொல்ல முடியும். பரம்பிதா பரமாத்மா தந்தையை செய்பவர் செய்விப்பவர் என்று சொல்லப்படுகிறது. செய்பவர் என்றால் கற்றுக் கொடுக்கிறார். அவர் நிராகாரமானவர், அகங்காரமற்றவர் என்று சொல்லப்படுகிறார். இதனுடைய அர்த்தத்தையும் யாரும் புரிந்து கொள்ள முடியாது.
இந்த குணத்தை குழந்தைகளுக்கு தான் கற்றுக் கொடுக்கிறார். குழந்தைகளும் இதுபோல் அகங்காரமற்றவர்களாக ஆக வேண்டும். அதாவது பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, நான் செய்பவர் செய்விப்பவராக இருக்கிறேன். செய்பவர் அப்படின்னா என்ன? ஞானம் கற்றுக் கொடுக்கிறேன். எந்த ஞானம்? நான் நிராகாரியாக இருக்கிறேன், நிரகங்காரியாக இருக்கிறேன். இதே குணத்தை குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படின்றார். ஆத்மாவை யோகத்தின் மூலம்தான் தூய்மையாக்க வேண்டும். எந்த அளவிற்கு யோகத்தில் இருப்பீர்களோ அதை பொறுத்து உங்களுடைய ஆத்மா தங்க யுகத்திற்கு சென்றுவிடும். பிறகு இரும்பு யுகத்தில் ஆத்மாவோ சரீரமோ இருப்பதற்கான அவசியம் இல்லை. விஞ்ஞானிகள் நட்சத்திரத்திற்கு, நிலவிற்கு செல்வதற்கான முயற்சி செய்கிறார்கள். அதனால் யாரும் ஜீவன் முக்தி அடைய முடியாது என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அதனால் அல்பகால க்ஷணப்பொழுது சுகம் கிடைக்கிறது. அதே நேரத்தில் துக்கமும் கிடைக்கிறது. உதாரணத்திற்கு, விமானத்தின் மூலம் சுகமும் கிடைக்கிறது, துக்கமும் கிடைக்கிறது. விபத்து ஏற்பட்டு விட்டால் துக்கம்தானே? படகு மூழ்கி விடுகிறது, ரயில் விபத்து ஏற்பட்டு விடுகிறது என்றால் துக்கம்தானே? இங்கு, அதாவது இந்த துக்க தாமத்தில் அமர்ந்திருக்கும் போதே மனிதர்களுக்கு ஹார்ட் ஃபெயில் ஆகிவிடுகிறது. சுகதாமம் அல்லது சுக உலகமே வேறு. அங்கு சதா சுகமே சுகம்தான் இருக்கும். இந்த உலகத்தில் என்ன சுகம் இருந்தாலும் அது அல்பகால காக்கையின் எச்சத்திற்கு சமமானதாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது மிகவும் நல்ல புத்தி கிடைத்திருக்கிறது. நான் ஆத்மா எப்படிப்பட்டவன், என்னுடைய தந்தை பரமாத்மா எப்படிப்பட்டவர், அவருடைய பாகம் என்ன, என்னுடைய பாகம் என்ன, இந்த அனைத்து ரகசியங்களும் புத்தியில் இருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்தது என்று ஒரு செய்தித்தாளில் தினமும் வெளியிடுவார்கள். 100 ஆண்டுகளுக்கான விஷயத்தை வெளியிடுவது மிகவும் சுலபம். அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர், உங்களுடையது டைம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் நியூஸ் பேப்பர். டைம்ஸ் ஆஃப் வேர்ல்ட், இந்த வார்த்தை மிகவும் நன்றாக இருக்கிறது. தினமும் இந்த நியூஸ் பேப்பரில் இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்தது என்று எழுதலாம். அதாவது சில நியூஸ் பேப்பர்ஸில் 100 இயர்ஸுக்கு முன்னாடி என்ன நடந்தது, என்ன நிகழ்ந்தது அப்படின்றது போடுவாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு கம்பேர் பண்ணி போடுறாங்க. அதாவது 100 இயர்ஸுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதே தான் இப்போவும் நடந்துட்டுருக்கு அப்படின்றது ப்ரூவ் பண்ணுறாங்க. இடங்கள் மாறும், பெயர்கள் மாறும், ஆனால் அந்த நிகழ்வுகள் அது அப்படியே நடந்துட்டுருக்கு. அப்போ 100 இயர்ஸ்க்கு ஒரு முறை எல்லாமே ரிப்பீட் ஆகுது அப்படிலாம் போடுறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், 100 இயர்ஸ் விஷயம்னா அது ஈஸி, போட்டுடலாம். ஆனால் உங்களுடையது 5000 இயர்ஸ்னுடைய விஷயங்கள். அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஆனால் இது டைம்ஸ் ஆஃப் வேர்ல்டு. ஆகையால் நீங்கள் கூட போடலாம், 5000 இயர்ஸ் முன்னாடி இது நடந்தது, அதே போல் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது அப்படின்றது போடலாம். உதாரணத்திற்கு, அப்ரஹாம் லிங்கன் கொலை செய்யப்பட்டார். அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார், எப்படி இறந்தார். அதுக்கப்புறம் ஜான் எஃப் கென்னடி, அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார், அவர் எப்படி இறந்தார், அதெல்லாம் கம்பேர் பண்ணி பேப்பரில் போடுவாங்க. அதெல்லாம் படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அதாவது 100 இயர்ஸ்க்கு ஒரு முறை சேம் டு சேம் அந்த நிகழ்வுகள் ரிப்பீட் ஆகுது. இடங்கள் மாறும், மனிதர்கள் மாறுறாங்க, ஆனால் நிகழ்வுகள் சேம் தான். அப்போது பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, உங்களுடையது டைம்ஸ் ஆஃப் வேர்ல்டு, அதுபோல் நீங்களும் போடலாம் பேப்பரில் அப்படின்றார். 5000 வருடங்களுக்கு முன்பு இதே மாதிரி கலியுகம் அழிஞ்சது, அல்லது இதே மாதிரி சத்தியுகம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கூட எழுதலாம், போடலாம் அப்படின்றார். மனிதர்கள் மனிதர்களை வழக்கறிஞர்களாக ஆக்குகிறார்கள்.
அதை மேஜிக் என்று சொல்வதில்லை. அவர்கள் கல்வி அளிக்கிறார்கள். இவர் உங்களை மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குகிறார், புது உலகத்திற்காக. அதனால்தான் மந்திரவாதி என்று சொல்லப்படுகிறார். திவ்ய திருஷ்டியின் சாவி பாபாவிடம் இருக்கின்ற காரணத்தினால் அவரை மந்திரவாதி என்றும் சொல்லப்படுகிறது. மற்றபடி காட்சிகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வைக்கக்கூடாது. காட்சி கிடைக்கவில்லை என்றால் நம்பிக்கை இழந்து படிப்பை விட்டு விடுகிறார்கள். ஞான சிந்தனை செய்யுங்கள். சிந்தனை கடலை கடைந்து கொண்டே இருங்கள். இது நரகம், இது சொர்க்கம், இது சங்கமம். எவ்வளவு எளிதாக இருக்கிறது. தினமும் பயிற்சி செய்வதின் மூலம் புத்தியில் வெளிச்சம் வந்து விடுகிறது. அதாவது பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, விசார சாகர மத்தனம் செய்யணும், சிந்தனை கடலை கடையணும், விசார கடலை கடையணும். அது எப்படி கடையிறது? இது நரகம், இங்கே மனிதர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, இயற்கை எப்படி இருக்குது. அது சொர்க்கம், சொர்க்கத்தில் எப்படி இருப்பாங்க. இது சங்கமம், அப்போ சங்கமத்தில் என்ன நடக்குது, இதெல்லாம் சிந்திக்கணும். இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. தினமும் இப்படி நீங்கள் ஞான சிந்தனை செய்துகிட்டே இருந்தீங்கன்னா புத்தியில் ஞான வெளிச்சம் இருக்கும் அப்படின்றார். இதில் எந்த கஷ்டமும் இல்லை. இது வெறும் முயற்சிக்கான விஷயம்தான். நேரம் நிறைய இருக்கிறது. காலையில் கோவில்களுக்கு சென்று சேவை செய்யுங்கள். பாரதம் தங்க யுகமாக இருந்தது, இப்போது கல்யுகமாக இருக்கிறது என்று புரிய வையுங்கள். அதை கேட்டு மிகவும் குஷியாகி விடுவார்கள். ஆக இப்படியெல்லாம் புரிய வைப்பதின் மூலம் நீங்கள் நிறைய அதிசயங்களை செய்து காட்ட முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். மற்றபடி காட்சி கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கக்கூடாது. நம்பிக்கையற்றவராகி படிப்பை விட்டுவிடக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், சித்திரங்களை பார்த்து ஞான சிந்தனை செய்து ஒவ்வொரு விஷயத்தையும் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். ராஜயோகத்தின் தவம் செய்ய வேண்டும். வரதானம், தன்னுடைய நெற்றியில் சதா தந்தையின் ஆசீர்வாதத்தின் கரத்தை அனுபவம் செய்யக்கூடிய விக்ன விநாசகர், அதாவது தடைகளை அழிப்பவர் ஆகுங்கள். யாரிடம் அனைத்து சக்திகளும் இருக்கிறதோ அவர்கள்தான் விக்ன விநாசகர் ஆக முடியும். எனவே சதா நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற போதையில் இருங்கள். அனைத்து சக்திகளையும் காரியத்தில் பயன்படுத்துங்கள். எத்தனை ரூபங்களில் மாயை வந்தாலும் நீங்கள் ஞானம் நிறைந்தவர் ஆகுங்கள். தந்தையின் கரம் மற்றும் துணையை அனுபவம் செய்து கம்பைன்ட் ரூபத்தில், அதாவது இணைந்த ரூபத்தில் இருங்கள். தினமும் அமிர்த வேளையில் வெற்றி திலகத்தை நினைவில் கொண்டு வாருங்கள். பாப் தாதாவின் ஆசீர்வாதங்களின் கரம் என் நெற்றியின் மீது இருக்கிறது என்பதை அனுபவம் செய்யுங்கள். அப்போது விக்ன விநாசகராகி சதா கவலையற்றவர்களாக இருப்பீர்கள். ஸ்லோகன், சேவையின் மூலம் அழியாத குஷியின் அனுபவம் செய்து செய்விக்கக்கூடியவர்கள்தான் உண்மையான சேவாதாரிகள். ஓம் சாந்தி.